இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருமே தமிழ் கற்கக்கூடிய மாணவிகள் என்று சொன்னார்கள். எனக்கு கொஞ்சம் சந்தேகம். தமிழ் கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் இப்படி தூக்கணா மூஞ்சி மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. கெத்தாக இருக்கணும் முதல்ல. ஆமாம், ரொம்பவும் ஒரு ஒரு எழுச்சியோடு இருக்கணும். முகத்தில் ஒரு தேசஸ் இருக்கணும். தமிழ்ங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. தயவுசெய்து மாணவ மாணவிகளே, இங்கே தமிழ் கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளே, உங்களில் யாருக்காவது நமக்கு மருத்துவம் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையே, பொறியியல் படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே, பயோடெக்னாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி போன்ற அந்த விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட படிப்புகளெல்லாம், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்புகளெல்லாம் படித்து நான் ஒரு மேதையாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கவில்லையே என்ற தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள் இருந்தால் தயவு செய்து அதை அப்படியே முற்றாக தொடச்சி தனது வழியாக தூர எறிஞ்சிருங்க. தமிழால் சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது. அனைத்தும் சாதிக்கலாம். ஆனால் நான் ஒரு தமிழ் படித்த மாணவன் மாணவி, பழமையான தொன்மையான இலக்கியங்களை உள்ளடக்கிய உலகம் முழுவதும் 11 கோடி மக்கள் பேசக்கூடிய செம்மொழி அந்தஸ்துள்ள தமிழிலே நான் புலமை உள்ளவன் என்ற அகந்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் நீங்கள் சாதிக்க முடியும். ஏதோ படிக்கிறோம், ஏதோ வேலை பார்க்குறோம், ஏதோ ஒரு அரசு வேலை கிடைச்சா போதுங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நீங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு சாதனையாளராக ஆக முடியாது. உங்களை இந்த இலக்கியமும் கண்களை திறக்காது.